ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொத்தவரங்காய் வத்தல் போட்டுக்கலாம். நான் வந்து 1 கிலோ கொத்தவரங்காய் வாங்கியிருக்கேன். கிலோ 40 ரூபா தான். வத்தல் போட்டுக்கலாம். இப்போ வந்து கழுவிட்டு தட்டில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி வடித்த பிறகு நம்ம வேக வச்சுக்கலாம். குக்கரில் கூட வைக்கலாம். 2-3 விசில் விட்டால் போதும். நான் வந்து டேரெக்டாக வேக வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1 கிலோ கொத்தவரங்காய் வாங்கியிருக்கோம். கழுவிட்டு இப்போ நம்ம வந்து நான் குக்கரில் 2 விசில் வச்சு அவிச்சு எடுத்துக்கிறேன். இது வத்தல் போடுறதுக்கு 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். கல் உப்பு போட்டு இது கரையை விட்டுருக்கேன். இப்போ 2 டம்ளர் தண்ணி, அதாவது 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் நம்ம வேக வச்சு ஒரு 2 விசில் எடுத்துக்கலாம். பாத்திரத்துலேயும் வச்சுக்கலாம். கொஞ்சம் பாத்திரம் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் கலங்குற மாதிரி பெரட்டி விட்டுக்குங்க. தண்ணியெல்லாம் செல்லாம் அடியோட பெரட்டி கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மூடிக்கலாம். ஒரு 2 விசில், ரொம்ப ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ், நான் குக்கரில் வேக வச்சேன். பாதி கூட வரல, விசில் வரல, ஆவி வந்துருச்சு. அதனால் ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சுக்கிறேன். பாருங்கள், பாதி வெந்துருச்சு. இந்த கலர் மாறவே இல்லை பாருங்கள், பச்சை அடியில் இருந்ததெல்லாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. தண்ணி ஒரு 1/2 டம்ளர் மிச்சமாக இருக்குது. இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கலந்துட்டு மாடியில் காய வச்சுக்கலாம். இப்படி அமுக்குனா இது பாருங்கள், அந்த மாதிரி இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம், பெரட்டி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொத்தவரங்காய் வத்தல் மாடியில் காய வச்சுருக்கோம். இன்னும் 2 நாள் காயணும். நல்லா வெயில் அடிக்குது. இப்போ காய வச்சுட்டு ஒரு 4 மணிக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெயில் வராது. ஃப்ரெண்ட்ஸ், 1 கிலோ கொத்தவரங்காய் வாங்கி நான் வத்தல் போட்டிருந்தேன். காஞ்ச பிறகு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 200 கிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பார்க்கல. என் வத்தல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து 3 நாளாச்சு போட்டு நல்லா சத்தம் வருது பாருங்கள். அந்த மாதிரி உடையணும். அது மாதிரி உடையும் போது நமக்கு நல்லா வச்சு இனிமேல் வச்சுருந்தா நம்ம கெட்டு போகாது. நம்ம எப்போயாவது சாதத்துக்கு இல்லை ரசம் அந்த மாதிரி குழம்பு சமையல் எது இல்லாத டைமில் வறுத்துக்கலாம். வாங்க, இப்போ நம்ம டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொத்தவரங்காய் வத்தல் போட்டிருந்தேன். அது இப்போ நம்ம காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக சாம்பிளுக்காக பண்ணிக்கிறேன். வந்து 1 கிலோ வத்தலுக்கு 160 கிராம் தான் வந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கொத்தவரங்காய் வத்தல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ சாம்பார் சாதத்தோட.